வெல்கம் டு சகஸ் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசிக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான வீடியோ பதிவு இது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நடந்து முடிந்த குரூப் 2 குரூப் 2 எழுதினவங்களாக இருக்கட்டும், ஜூன் மாதம் எழுதின குரூப் 4 எழுதின நண்பர்களாகவும் இருக்கட்டும், புதுசாக டிஎன்பிசிக்கு 6 மாதமோ 3 மாதமோ 2 மாதமோ ஆயிருக்கக்கூடியவங்க, 8 மாதமோ ஆயிருக்கக்கூடியவங்க அவங்களாக இருக்கட்டும், இன்னும் தேர்வில் வெற்றி பெறவில்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க பூரா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் 8 மாசமா நான் டிஎன்பிசிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால் நான் நினைச்சபடி என்னால் அந்த இலக்கை அடைய முடியல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, 8 மாதம் உழைப்பு எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நிறைய பேர்ட்ட சொல்லி சேரும் பண்ணுறாங்க. நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்தேன், எல்லா கேள்வியும் தான் படித்தேன், நல்லா தான் படித்தேன், ஆனால் என்னால் எக்ஸாமில் போய் சரியாக பண்ண முடியல, எப்படி கேட்டாலும் எப்படி படித்தாலும் அவங்க கொஸ்டினை மாறி மாறி எடுக்கிறாங்கன்ற மாதிரி அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. கிடையாது, அது கிடையாது. உண்மை என்னென்னா, ஒரு 10 லட்சம் பேர்லேருந்து 17 லட்சம் பேர் வரைக்கும் எழுதக்கூடிய தேர்வு இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், அல்லது இந்த தேர்வு உங்களுக்கு அந்த கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாதுன்றதுக்கான தேர்வு கிடையாது. நீங்கள் அட்டன் பண்ணவே கூடாது, உங்களால் அடிக்க வைக்கவே கூடாது, அந்த கொஸ்டினை நீங்கள் சரியாக பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லி எந்த ஆணையமும் உங்களுக்கு அந்த கொஸ்டினை செட் பண்ண மாட்டாங்க. அவங்க கொஸ்டினை செட் பண்ணுற விதம், அவங்க கொடுத்துருக்க வேகன்சியை ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம திரும்ப திரும்ப எத்தனை முறை அதிகப்படியாக அவங்க கொடுத்துருக்க சிலபஸ் எந்த மாதிரி எடுக்கிறாங்கன்று சரியான திட்டமிடலோட படிக்கிறவங்க, அதே குரூப்பில் நீங்கள் எந்த தேர்வில் ரொம்ப விரக்தியாக வெளியே வரீங்களோ அதே தேர்வில் அதை வேலைக்கு போனவங்களும் இருப்பாங்களே, அப்போ அவங்க அதை சரியாக திட்டமிட்டிருப்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதனால் இது வரைக்கும் தேர்வில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து என்னால் கொஸ்டின் அடிக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. இன்னமும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய 2025 நோட்டிஃபிகேஷனில் வரக்கூடிய தேர்வுகளுக்கு முறையாக உட்காருங்க, முறையாக படிங்க, ரொம்ப கடின உழைப்பை போடுங்க. இது வரைக்கும் நீங்கள் படித்தது அனைத்துமே உங்களுக்கு கை கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லாருமே ஒரு பிரச்சனை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் அனைவருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இருக்கிறதே கிடையாது. அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி, அப்பாவோட பிரச்சனைக்கு அப்பா போய் இனிமேல் போய் ஒரு வேலைக்கு படித்து அவர் வாங்க முடியாது, அம்மாவும் அப்படித்தான். அதே மாதிரி அப்போ நம்ம வீட்டில் அந்த குறிப்பிட்ட அந்த ஏஜ் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று அரசுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பு தான் இப்போ டிஎன்பிசி. நம்மள மாதிரி நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். எத்தனையோ கஷ்டப்படுறவங்க தான் அதில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் கஷ்டப்பட்டு படித்து எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து தான் குரூப் 2 குரூப் 1 எல்லாமே பாஸ், குரூப் 4 எல்லாத்துலேயுமே பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சில பேர் தான் வரவங்க. மற்றபடி கிராமப்புற இளைஞர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த அமைப்பு இன்னைக்கு கிராமப்புற இளைஞருக்கு முழுமையாக பயனளிச்சுக்கிட்டு இருக்கு. இதே அந்த பயனில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும். இந்த வீடியோட நோக்கம் அதுதான். அதனால் இது வரைக்கும் ஒரு 6 மாதம் 8 மாதம் நான் உழைப்பை போட்டேன், வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை அது உங்களோட பிரச்சனையே கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் எடுத்த மார்க்கும் உங்கள் போட்ட உழைப்புக்கும் ஒரு வேரியேஷன் சொல்கிறீங்க. கேட்டுக்கோங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் 70 மார்க் எடுக்கிறாரு, இன்னொரு மாணவன் 90 மார்க் எடுக்கிறாரு. அப்போ இதில் யார் நல்லா படிப்பாங்கன்னு பார்க்கக்கூடாது. இந்த மாணவன் 70% படித்த மாணவன் 70% தான் உழைப்பை பயன்படுத்தியிருக்காரு. 90 மதிப்பெண் எடுத்தவர் 90% உழைப்பை பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி தான் இதை டிஎன்பிசிலையும் 170க்கு மேலே எடுத்த மாணவன் 170% உழைப்பை போட்டிருக்காரு. நீங்கள் 160 எடுத்திருந்தீங்கன்னா 160% உழைப்பு தான் போட்டிருக்கீங்க. அப்போ 170% உழைப்பை நீங்கள் எப்போ தயாராகிறீங்களோ அப்போ உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க, அதுவே தேடி வந்துடும் வேலை. அதனால் எப்பயுமே நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக நம்மளுக்கு இன்னும் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணணுன்ற ஐடியாவோட படிங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஏகப்பட்ட மோட்டிவேஷனல் ஸ்டோரி இருக்குது. டிஎன்பிசிக்கு வந்தவங்களோட பின்னணியில் குரூப் 2 குரூப் 1 ஐஏஎஸ் வரைக்கும் எழுதினவங்க இன்னைக்கு நிலைமைக்கு கிராமப்புறத்துலேருந்து போகிறவங்களோட பின்னணி எடுத்துக்கிட்டால் கண்ணில் ரத்தம் வர அளவுக்கெல்லாம் அவ்வளவு கதைகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் ஒவ்வொரு கதையும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. நமக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். டிஎன்பிசி தான் லைஃப், டிஎன்பிசி தான் இலக்கு அப்படின்னு தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனால் அதை எவ்வளவு குயிக்காக நம்ம அந்த இலக்கை அடைகிறது, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்.
நான் டிஎன்பிசியில் தான் போவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்துடுறாரு. 6 வருஷம் ஆகி போச்சு, அவர் இன்னும் போகல. அடுத்து போவாரான்றது கூட தெரில. ஆனால் நான் டிஎன்பிசிக்கு படிக்கிறேன் சொல்றதுல வந்து அர்த்தமே கிடையாது. அந்த வெற்றி இலக்கு ஒருபோதும் பயன் அளிக்காது. யாருக்கு பயன் அளிக்கும்னா, டிஎன்பிசி தான் எனக்கு இலக்கு. டிஎன்பிசியை தவிர்த்து எனக்கு வேற சிந்தனையே இல்லை. டிஎன்பிசிக்காக படிப்பேன். நான் படித்த பாடங்களை திரும்ப திரும்ப படிப்பேன். படிச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னும் நான் தேடுவேன். என் வேலை கிடைக்கிற வரைக்கும் படிப்பேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க பாருங்க. அவங்க தான் வந்து அந்த நிலையை வந்து மாற்றி வந்ததுக்கான இலக்கு நோக்கத்தை வந்து அடையிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் அங்கேயும் போய் படிக்கிறாங்க, அடுத்த இலக்கை நோக்கி போகிறாங்க. அது வேற விஷயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு தேர்வில் நீங்கள் வந்து தோல்வியடைஞ்சிட்டீங்க. அந்த தேர்வில் வந்து எனக்கு 10 மார்க்கோ 5 மார்க்கோ 2 மார்க்கோ 1 மார்க்கில் கூட விட்டான மாணவர்கள் இருக்கலாம். ஆனால் மனசை தளர விடாங்க. நீங்கள் ஆரம்பத்தை பிடிச்சிட்டீங்க, அடிப்படை என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சு, அடுத்து வெற்றி பெறதுக்கு 5 மதிப்பெண்களோ 10 மதிப்பெண்களோ 20 மதிப்பெண்களோ பக்கத்தில் இருக்கீங்க. எப்படி போகணுன்ற பாதை தெரிஞ்சிருச்சு. அதாவது 2 கிலோமீட்டர்ல ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து 1.5 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் போயிட்டீங்க. அந்த இடத்துல போயிட்டு பிரேக் அடிச்சு திரும்பிடாதீங்க. ஏன்னா இன்னும் 1 வருஷம் கழிச்சு பிகினர்ஸா வரக்கூடியவங்க அதே இலக்கு போய் அடைவாங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து நீங்க வந்து விரக்தி மனப்பான்மையில் இருந்தீங்கன்னா, நீங்க வரும்போது எப்படி பிகினர்ஸா வரும்போது ஒரு முனைப்போட உள்ள வந்தீங்களோ, அதே அந்த 1.25 கிலோமீட்டர்ல போயிட்டு அதே முனைப்போட இன்னைக்கு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு முன்னேறி பாருங்க. நீங்க 6000 போஸ்ட் 7000 போஸ்ட் குரூப் 4 வரதுல முதல் 100 இடத்துக்குள்ள உறுதியா இருப்பீங்க, அடிச்சு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்தது, இங்க இலக்கே இல்லாம யாருமே வாழ முடியாது. அது வந்து ஒரு பயனில்லாத வாழ்க்கை அப்படின்றத, இலக்கே இல்லாம வாழ்க்கை ஒரு பயனற்ற வாழ்க்கை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த அடியை எடுத்து வைக்கிறத தவிர்த்து நடுத்தர வர்க்கத்துக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா நம்ம நடுத்தர வர்க்கமாக இருக்கும்போது நம்மகிட்ட நிறைய பொருளாதார வசதிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சாத்தியக்கூறுகளும் இல்லை. அதை வச்சு பெரிய அளவில் தொழில் பண்ணி நம்ம முன்னேறவும் வாய்ப்பு இல்லை. ஒரு கம்பெனியில் போய் ஒரு ஊழியராகத்தான் நம்ம வேலை பார்க்க முடியும். அங்கே பணி பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதன் அடிப்படையில் தான் டிஎன்பிசிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு உத்வேகமான இந்த வீடியோ. சரி, நம்ம யாருக்காக நிரூபிக்கணும்? நான் வந்து ஒரு டிஎன்பிசியில் வந்து நான் பெரிய சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் ஆக போகிறேன். யாருக்காக வரணும்? யாருக்காகவும் நீங்கள் வரணும், உங்களுக்காண்டி நீங்கள் வாங்க. நீங்கள் யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறன்றதுக்காண்டி ஒரு நேர்மையான வழி இருக்கு. டிஎன்பிசி என்னால் படிக்க முடியும். என்னால் 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் எழுதக்கூடிய தேர்வில் வந்து மிகப்பெரிய அளவில் நான் போஸ்ட்டை வந்து 6000 போஸ்ட் இருக்குன்னா நான் 100 பேர்த்துக்குள்ளேயோ 50 பேர்த்துக்குள்ளேயோ நான் வந்து கவுன்சிலிங்கில் வருவேன். எனக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கஷ்டப்படுங்க, உழைங்க, உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கும். அடுத்ததாக, நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு சமுதாயத்திலையும் சரி சமூகத்திலையும் சரி நம்மளோட சொந்த பந்தங்கள்ட்டையும் சரி நம்மளோட குழந்தைகள் வந்து மதிப்போடையும் மரியாதையோடையும் வாழன்னு சொல்லி மிகப்பெரிய கனவோட தான் நம்மளை வந்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க, வளர்த்துருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸோட அரவணைப்பில் தான் நம்ம இருப்போம். ஏன்னா இன்னும் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆகலைல்ல, அவங்களோட அரவணைப்பில் தான் இருப்போம். ஆனால் அவங்களோட அந்த நம்ம மேலே இருக்கக்கூடிய நான் வளரணும் அப்படின்ற சுயநலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுயநலத்துக்கு வந்து நம்ம அப்பா அம்மாக்காக நாம் எப்போ வந்து நம்ம அப்பா அம்மாக்காண்டின்னு முடிவெடுத்து உட்காடுறோமோ அன்னைக்கு இந்த டிஎன்பிசின்ற இலக்கு ரொம்ப சொர்க்கமாக தெரியும். அந்த உழைக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அம்மா அப்பாவோட உழைப்பு, இது நாள் வரைக்கும் உங்களை வளர்த்த விதம், அவங்க எவ்வளோ கடன் பிரச்சனைகள்ல இருந்து உங்களை வந்து இது வரைக்கும் கஷ்டப்படாமல் பார்த்துக்கிட்டாங்க. இவ்வளோ கஷ்டத்துலையும் உங்களை வந்து முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் எத்தனையோ பேரண்ட்ஸு டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், அவ்வளோ வறுமை சூழ்நிலை நிலவுனாலும், நீ வேலைக்கு போக வேணாப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களால் உழைக்க முடியும், நாங்கள் இருக்கிற வரைக்கும் உன்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையாக வாழ்கிறதுக்கு நீ வந்து போராடிக்கிட்டே இரு, நாங்கள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உன்னை பார்த்துக்குருவோம், நீ ஜெயிச்சா போதும்னு சொல்லி வாழக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள், எத்தனையோ கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அவங்களாம் வந்து மனசில் நிறுத்திக்கங்க. கண்டிப்பான முறையில் வரக்கூடிய 2025 தேர்வில் உறுதியாக நான் அந்த போஸ்ட்டை எடுக்கிறேன். எனக்கு தேவை ஒரு போஸ்ட்டு தான். அது 6000 போஸ்ட்டு பண்ணன்ற அவசியம் இல்லை, 3000 போஸ்ட்டு கால்பர் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை ஒரு போஸ்ட்டு. எனக்கு தேவை போட்டி 17 லட்சம் பேர் கிடையாது, 10 லட்சம் பேர் கிடையாது. எனக்கு தேவை, எனக்கும் கொஸ்டின் பேப்பருக்கு தான் போட்டி. அதில் வரக்கூடிய 200 கேள்வியில் 180 கேள்விக்கு மேலே நான் வந்து விரட்டி பிடிப்பேன், இது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கோட களத்தில் இறங்குங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு அரசு ஊழியராக வர முடியும். அரசு ஊழியர்ன்றது மிகப்பெரிய இலக்கா நீங்கள் நினைக்காதீங்க.
நீங்கள் மிகப்பெரிய இலக்கு அடையிறதுக்குரிய ஒரு விதை அது. நீங்கள் ஒரு அரசு ஊழியராக ஆரம்பத்தில் போய் உட்கார போகிறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களோட ஒர்க்கு, அதுக்கப்புறம் நீங்கள் படித்து போகக்கூடியது ஒரு மிகப்பெரிய அளவில் போய் வெற்றி அடைஞ்சு நீங்கள் திரும்பி வரணும். அந்த அரசு துறையில் பணிபுரிந்து அதற்காகத்தான் நம்ம அரசு ஊழியர் ஆகணும்னு சொல்கிறது. ஏன்னா மக்களோட இணைந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய தொழில்கள்லாம் நிறையா இருக்குது டிஎன்பிசியில். அவங்களுக்கு நிறையா சுற்றி இருக்கவங்களுக்கு உதவ முடியும். நிறையா வாய்ப்பு இருக்குது இதில். அடுத்ததாக நேரத்தை விரயம் பண்ணிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி தேர்வில் தோல்வி அடைஞ்ச நண்பர்கள் ஒரு சிலர் தான் நான் சொல்ல வரேன். அவங்களாம் நல்லா நினச்சிக்கோங்க. டிவி, விளையாட்டு, அரட்டை, பொழுதுபோக்கு இந்த மாதிரி அம்சம் எதுவுமே அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா நமது வாழ்க்கையை மிக மிக அர்த்தம் இல்லாமையும் ஆபத்தாகவும் மாற்றிடும். ஒருபோதும் மறந்துடாங்க. எப்போ பார்த்தாலும் செல்லு பார்க்குறது, ஏதோ ஒரு டைம் மட்டும் படிக்கிறது, மற்ற நேரம் ஃபுல்லாக செல்லு பார்க்குறது. டிவினா படம்னா நான் நல்லா பார்ப்பேன். அந்த ஸ்பீச்சு, அரசியல்வாதிகள் ஸ்பீச்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் ஒரு லிமிட்டாக இருக்கிறது தப்பே கிடையாது. நான் சினிமாவுக்கு போவேன், தேட்டருக்கு அடிக்கடி போவேன் அப்படின்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்பயுமே அதைத்தான் பண்ணுவேன் சொல்கிறது உங்களோட வாழ்க்கையை ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா மாற்றணும். உங்களுக்காக உள்ள நேரத்தை நீங்கள் உங்களோட ஆசைகளுக்காகவும் உங்களோட சின்ன சின்ன ஒரு திருப்திக்காகவும் அதை விரயம் பண்ணிடாதீங்க. அது உங்களை வாழ்க்கையில் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். அடுத்ததாக நம்மளோட இலக்கு எப்பயுமே ஒரு வெற்றி இலக்காக இருக்கவே கூடாது. கடின உழைப்பு இல்லாத எந்த ஒரு செயலும் சரி பயனே இல்லாததாக மாறிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, கடைசி நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படி செஞ்சால் நல்லது, அந்த மெட்டீரியல் படி, இந்த மெட்டீரியல் படி அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்பி நீங்கள் உங்களோட கடின உழைப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது வெற்றி இலக்காக மாறுறதுக்கான ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறிடும். வெற்றி இலக்குன்றது கடின உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. கடினமாக உழைக்கணும். நான் கஷ்டப்படுவேன். இன்னைக்கு நான் ஒரு 30 பக்கம் படிச்சுட்டு தான் தூங்குவேன். எனக்கு எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் சரி நான் படிப்பேன். படிக்காமல் நான் தூங்கவே மாட்டேன். எனக்கு தூக்கமே கிடையாது. நைட்டு 8 மணி ஆயிடுச்சு, நான் 10 பக்கம் தான் படிச்சிருக்கேன், இன்னும் 20 பக்கம் படிக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, நாளைக்கு காலையில் அப்புறம் தூங்கிடுவோம். ஃபஸ்ட்டு படிச்சிரு. நீ கொண்டு வந்த இலக்கை என்னைக்கு அப்பக்கப்போ முடிக்க நினைக்கிறியோ அப்போதான் உன்னைய வேலை நெருங்கி வரும். நீ எப்போல்லாம் தள்ளி தள்ளி போடுறியோ உன்னைய விட்டு அந்த டிஎன்பிசி போட்டு தேர்வானது நீ ஒரு தடவை தள்ளி வச்சுனா அது உன்னை 3 மடங்கு தள்ளி வச்சு கொண்டு போயிடும். சரிங்களா? அடுத்தது சோம்பேறித்தனமாக இருக்கிறது. சோம்பேறித்தனமான உழைப்பு, சரியான திட்டமிடுறது கிடையாது. அது நம்மளோட இலக்கோட இந்த 2025 நம்ம இலக்கில் வச்சுட்டு வருவோம். ஆனால் இலக்கு மட்டும் இருக்கும், படிக்க மாட்டோம். நாளைக்கு பார்த்துக்குருவோம். மேக்ஸ் ஏன்னா எனக்கு வராது, நாளைக்கு பார்த்துக்குருவோம். இன்னொரு நாள் பார்த்துக்குருவோம். அந்த அவர் வருவார், சுரேஷ் வருவார், அவர் சொல்லி தருவார். அந்த கண்ணன் சார் வருவார், அவர் சொல்லி தருவார். அப்போ போய் பார்த்துக்குருவோம். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். இன்னைக்கு பொங்கல் ஃப்ரீயாக இருப்போம், இன்னைக்கு தீபாவளி ஃப்ரீயாக இருப்போம், இன்னைக்கு ஒரு நண்பரோட விசேஷம் இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்படி சோம்பேறித்தனமாக நாளைக்கு 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 நாளைக்குன்னு ஒரு திட்டமிடலே இல்லாமல் நீங்கள் முயற்சியை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா 2025 இலக்கு 2029 போனீங்கன்னாலும் உங்களோட இலக்கு அடையவே முடியாது. 2 கிலோமீட்டர் இலக்குன்னு சொன்னதை நீங்கள் 1/2 கிலோமீட்டர் கூட பயணிக்க முடியாது. கடைசி வரைக்கும் அது வெற்றி இலக்காக இருக்கும். காலம் விரயம் ஆகிக்கிட்டே இருக்கும். அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுரும். உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனை கொண்டு வரும், மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து செலுத்தும். உங்களோட படித்து கொண்டிருந்த மாணவர்கள் பாஸ் ஆகி போகிறப்ப உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும். இவன் தெளிவாக இருந்துட்டான்னு சொல்ல வைக்கும், உங்களையே நினைக்க வைக்கும். அது கிடையாது. அவர் சரியாக இருந்திருக்காருன்றதை உங்கள் மனம் ஏற்றுக்கிறாது. அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா நீங்களும் கடினமாக உழைக்கணும். அதை தவிர்த்து வர வழியே இல்லை. தோல்வி பயம் வந்துடும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை நெருங்கி ஒரு தேர்வு 2 தேர்வு எழுதுற வரைக்கும் நல்லா படின்னு சொல்லக்கூடிய இதே சமுதாயமும் சமூகமும் நீங்கள் 3 தேர்வு 4 தேர்வு எழுத போகிறப்ப உங்களுக்கு தோல்வி பயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருப்ப, அடுத்தானா அப்படியே ஓட்டு, டயத்தை ஓட்டு, இப்படியே போ, வேலைக்கும் போகாத, எதுக்கும் போகாத அப்படின்னு சமூகமே உங்கள் முன்னாடியே பயம் இல்லாமல் சொல்ல ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி பயத்தை கொண்டு வந்துடும். உங்களுக்கு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சலிப்பை ஏற்படுத்திடும், விரக்தி ஏற்படுத்திடும். நம்மளால் எதுவுமே முடியாதுன்ற விரக்தியை ஏற்படுத்திடும். அதற்காக கடின உழைப்பை மேற்கொள்ளுங்க. உங்களோட கடின உழைப்பு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். உங்களோட கடின உழைப்பு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும். உங்களுடைய கடின உழைப்பு மிகப்பெரிய வேகத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகும். உங்களோட கடின உழைப்பு இலக்கை நெருங்கி வர வைக்கும். நீங்கள் தேர்ச்சி பெறுவதற்காக படித்த படிப்பு உங்களை 100க்கு முதல் 20 இடத்திற்கு உள்ளாகவே கூட கொண்டு போய் நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடின உழைப்பு என்பதை 24 மணி நேரமாக கூறல, ஒரு நாளில் உண்மையா 3 அல்லது 5 மணி நேரமோ
போதுமானது. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். 3 மணி நேரமோ 5 மணி நேரமோ ரொம்ப உண்மையாக உங்களை நீங்களே ஏமாத்தாமல் தெரிஞ்ச பாடங்களே திரும்ப படிங்க, தப்பு இல்லை. ஆனால் ஈஸியான பாடமாக படிச்சுக்கிட்டே போகாதீங்க. கஷ்டமாக இருந்தாலும் உட்காந்து இதை நான் கற்றுக்கிடுவேன், எனக்கு இது புரியணும், இதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் இந்த பாடத்தில் நான் ஒரு நிபுணத்துவம் பெறணும் அப்படின்னு சொல்லி உட்காருங்க. கண்டிப்பாக நீங்கள் 2025 ஒரு அரசு ஊழியராக நீங்கள் வர முடியும். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள தூண்டு போக வேணான்னு சொல்லுங்கள். நீங்களும் தைரியம் கொடுங்க, நீங்களும் எதிர்த்து போராடுங்க. கண்டிப்பாக 2025 போஸ்ட் அடிக்கலாம். நம்ம சேனலில் இனி வரக்கூடிய காலங்களில் 2025 வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நோக்கி நிறைய வீடியோ பதிவுகள் பண்ணுறதா இருக்கும். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நடந்த செப்டம்பர் 14 நடந்த குரூப் 2 குரூப் 2A அதற்குரிய பொது அறிவு மற்றும் பொதுத்தமிழ் 2 வீடியோவோட லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் உங்களோட ஆன்சர் கீயை குறிச்சுக்கோங்க. மனம் தளராமல் படிங்க. வாழ்த்துக்கள். நன்றி.